ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோலாக். இன்றைக்கி வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, மதுரை அழகர் கோயில் வந்து நம்ம ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல் மண்டபம் இருக்கும். இந்த மண்டபம் ஃபுல்லாக பார்த்திங்கனாலே அப்படியே ஒரே கல்லில் செதுக்கிய அற்புதமான சிலைகளாக இருக்கும். பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட செதுக்கப்பட்ட கற்சிற்பங்கள் தான். எவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ இருக்கிற லேசர் டெக்னாலஜி கூட இந்தளவுக்கு தத்ரூபமாக பண்ணுமான்னு தெரியாது. அந்தளவுக்கு கொடுக்கலாம், உள்ளரையே கையை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போயே டெக்னாலஜினா இல்லாத காலத்துலேயே அழகாக சூப்பராக பராமரிப்பு பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்னும் அவருடைய இதுனா சிதைக்காமல் சூப்பராக அழகாக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எல்லாமே இந்த கோயில் நிர்வாகம் எல்லாமே நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதல் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், ஒவ்வொரு சிற்பமாக பார்க்குறேன். பார்த்தேன் அவ்வளோ தத்துவமாக இருக்குது. யாழி எனக்கு 1-2 பேர் தான் தெரியும், அது மாதிரி மற்ற பேர்னா தெரியல. சூப்பராகவே எல்லாமே சிதைக்கிருந்தாங்க. காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு மதுரைக்கு ஏதோ வர சான்சஸ்னால் அழகருக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த இதை போய் பாருங்கள். பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.